இந்த அடிப்படையிலே நாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நீங்கள் கூறுவது எரிபொருட்களை இறக்குமதி செய்கின்ற போது அதனை நாங்கள் இப்போது வேறு விதமாக நாங்கள் டெண்டர் மூலமாக நாங்கள் அதனை கோல் பண்ணி முதல் குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் தான் அந்த எண்ணெயை இலங்கைக்கு கொண்டு வருவதிலே அவர்கள் டெண்டர் முறை மூலமாக இன்று பொதுவான ஒரு டெண்டர் முறை மூலம் அங்கே இருக்கின்றது. அதனை எங்களுக்கு தெரியும் அதிலேயும் ஒரு அவர்களுக்கான அதாவது இலாபம் என்ற ஒரு மட்டம் இருக்கிறது. அதனை நாங்கள் அதனை கட்டாயம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நான் இவ்விடத்திலே கூறுகின்றேன், இன்னும் காலங்கள் இருக்கின்றது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை. அதாவது இன்று உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையிலே மாற்றம் பெறுகின்ற போது நாங்கள் மீண்டும் இந்த இலங்கையை நாங்கள் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கான எரிபொருட்களுடைய விநியோகம் மாத்திரமல்ல, எங்களுடைய கைத்தொழில் நடவடிக்கைகள், ஏனைய நடவடிக்கைகள், குறிப்பாக எங்களுடைய கல்வி, சுகாதாரம் போன்ற விடயங்களிலே நாங்கள் பழைய நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக காணப்படுகிறது. என்னோட கொஸ்டின் ரொம்ப தெளிவானது. வார்த்தை சொன்னீங்க, வாக்குறுதி வழங்குனீங்க, ஆனால் அதை நிறைவேற்றலை. சரி, ஓகே, ஏதோ ஒரு அளவு 7 ரூபா 8 ரூபா குறைச்சிங்க, இப்போ ஒரு 25 ரூபா அதிகரிச்சிருக்கிறீங்க. இது எவ்வளவு தூரம் நியாயமான கேள்வி? நீங்க அப்ப வழங்கின வாக்குறுதியை நிறைவேற்றவும் இல்லை, ஆனா 1ஆம் தேதி 6 நேரம் எரிபொருள் அந்த சூத்திரம் பயன்படுத்தப்படும். மங்கள சமர வீரரை விமர்சித்தவர்கள் இன்று மங்கள சமர வீரனுடைய சூத்திரத்தை பயன்படுத்துறாங்க. அந்த எரிபொருள் சூத்திரம் பயன்படுது. கியூஆரை விமர்சித்த உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய தலைவர்கள் இன்னைக்கு கியூஆரை பயன்படுத்துறாங்க. இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஏற்கனவே இதற்கான பதிலை அளித்தேன். அதாவது மக்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியும் வளமையாக அவர்களுடைய தேவைக்கேற்ப எரிபொருளை சேகரித்துக் கொண்டு அன்றாடம் அவர்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.